ஆனா நானே ஒரு தர்மத்துக்குரியவன். நான் எல்லா பொருளையும் தர்மத்தோட தான் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு என்ன சங்கடம் இருக்குன்னா, மக்கள் வந்து அவங்க பண்ற வேலையே தர்மம்னு நினைச்சிடறாங்க. அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. இப்ப உங்க தம்பியே வச்சுக்கோங்க. ஒருத்தர் டாஸ்மார்க்ல வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அவரே வந்து டெய்லியும் போறதுல போக்குவரத்துல வண்டியில ஒரு சின்ன இடையூறு இருக்கு, சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா, இப்ப நான் வந்து சாராயத்தையே குடிக்க கூடாதுன்னு மக்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா சாராயம் விற்க போறவரை நீங்க பாதுகாக்க ஆசீர்வாதம் வந்திருந்தா நான் எப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிறேன். அதே மாதிரிதான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இது என்ன சொல்றேன், எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஒரு ஹோட்டல் முதலாளி வந்து என்கிட்ட ஆசீர்வாதம், நான் வந்து உணவு வயிற்று கெட்டு போயிடாம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் அஜினாமட்டை போடுறாரு. அப்ப தர்மத்துக்குரிய ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப எனக்கு வந்து நீங்களும் வேணும், தர்மமும் வேணும். நான் வந்து உங்களை காப்பாத்துற மாதிரி உங்ககிட்ட பொருள் வாங்குறவங்களையும் காப்பாற்றணும்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நான் வந்து உங்க வீட்டுல இருக்கிற ஒரு செடி, காய்கறி செடியையும் காப்பாற்றுறேன், அந்த காய்கறி திங்கிறவனையும் காப்பாற்றுறேன். இந்த 2 பொறுப்பும் என்கிட்ட இருக்கு. செடி வச்ச விவசாயி என்ன வேண்டான்னா, எப்படியா அந்த செடியிலிருந்து காய் வந்து நான் நல்லா பெரிய ஆளாகணும்னு வேண்டாம். அந்த செடி என்ன வேணும்னா, எனக்கு நீங்க அவனை நம்பல, எனக்கு நீங்க வாழ்வழிக்கணும் அது சொல்லு. அப்ப அதை வாங்குறவங்க என்ன பண்றான், காயை வாங்குறேன், உன்னை நம்பிதான் வாங்குறேன், நீ ஏதாவது நல்லா பார்த்துக்கணும். நான் எத்தனை எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அதனால நீங்க என்ன பொறுத்தளவுக்கு சொல்றேன், தர்மத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். எது வேணாலும் செய்யுங்க, ஆனா தர்மம்னு ஒண்ணு இருக்கு. உணவு ஒருத்தர் கொடுக்கறது முக்கியம் இல்ல, அந்த உணவுல கலப்படம் இருக்கக்கூடாது. நான் அன்னதானம்லாம் கொடுக்கலங்க, கலப்படம் இல்லாத உணவை கொடுக்க ட்ரை பண்றேன். நானே ட்ரை தான் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி இங்க கலப்படமா இருக்கு. அது என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கலப்படத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எடுத்துட்டேன் நான் கேட்டீங்கன்னா எடுக்கல, ட்ரை தான் பண்றேன். நானே ட்ரை தான் பண்றேன். அப்ப நான் உணவு கொடுக்கல, கலப்படத்தை எடுத்து அவங்களுக்கு தர்மத்தோட ஒரு விஷயம் விநியோகம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அது எப்ப அது வந்து ப்ராசஸ் ஆகி முடியும்னு எனக்கே தெரியல. அதுதான் அதோடைய உண்மை. ஆனா நீங்க அதையும் கொஞ்சம் பார்க்கணும். பணம் வர்றது, பணம் போறது, இதை வந்து ஈஸியா சரி செஞ்சிடலாம். சூழலை சரி செய்யறதுக்கு பார்க்கணும்.